தமிழக பாஜகவின் புதிய தலைவர் யார்? அண்ணாமலைக்கு டஃப் கொடுக்கும் 3 பேர் வெளியாகியுள்ள அறிவிப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவடையுள்ள நிலையில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஜனவரி 20ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலைக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா அல்லது புதிய தலைவராக அப்படி வேற யாராவது செலக்ட் செய்யப்படுவார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு கடும் போட்டியாக கடந்த சில ஆண்டுகளில் உருவெடுத்துள்ளது பாஜக. அந்த வகையில் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் மட்டுமே தமிழகத்தில் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக ஆட்சியை மாறி மாறி பிடித்து வருகிறது. இந்நிலையில் மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்ததிலிருந்து இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பாஜக கால்பதித்து ஆட்சி அமைத்தும் விட்டது. குறிப்பாக டெல்லி, காஷ்மீர், ஒடிசா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆட்சியும் பிடித்துள்ளது. அந்த வகையில் தென் மாநிலங்களான கர்நாடகாவில் ஆட்சி அமைத்த பாஜக தமிழகத்திலும் கேரளாவிலும் தங்களது பார்வையை திருப்பியது. இதன்படி பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, எல் முருகன் என தலைவர்கள் நியமித்து பாஜகவை வளர்க்க திட்டமிட்டது. இதற்கு ஏற்றாற்போல பல இடங்களிலும் பாஜகவின் கொடி பறந்தது. இந்த நிலையில்தான் திமுகவிற்கு டஃப் கொடுத்த அதிரடி அரசியல் செய்யக்கூடிய தலைவராக அண்ணாமலையை பாஜக களமிறக்கியது. அந்த வகையில் அண்ணாமலையும் திமுக மற்றும் அதிமுகவுக்கு போட்டி கொடுத்தார். எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவை பின்னுக்கு தள்ளி ஸ்கோர் செய்தார். இதனால் திமுகவின் மேல் அதிருப்தியில் உள்ளவர்கள் பாஜக மீது பார்வை திரும்பியது. இருந்தபோதும் அண்ணாமலையின் அதிரடி அரசியலால் கூட்டணி கட்சியான அதிமுகவும் பாதிக்கப்பட்டது. இதனால் பாஜகவுடன் கூட்டணியே வேண்டாம் என விலகியது அதிமுக. இதனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் படுதோல்வியடைந்தது. பல இடங்களில் டெபாசிட் இழக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. எனவே அதிமுகவுடன் கூட்டணியுடைய அண்ணாமலை தான் முக்கிய காரணம் இருந்ததாக தேசிய தலைமை கருதுகிறது. இருந்தபோதும் அண்ணாமலையின் அரசியலால் தமிழகம் முழுவதும் பாஜக பரவலாக வளர்ந்துள்ளது. எனவே இதையே பாஜக விரும்புகிறது. இந்த நிலையில் தான் தமிழக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது. எனவே புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணியானது தீவிரமடைந்து வருகிறது. அந்த வகையில் பாஜகவை பொறுத்தவரை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில தலைவர்களை தேர்வு செய்யப்படுவார்கள். ஒரு 2 முறை மட்டுமே தலைவராக இருக்க முடியும். அதோடு சேர்த்து இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு அண்ணாமலை மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் அவருடைய பதவிக்காலம் நிறைவடைகிறது. தற்பொழுது கிளைக்கழகம் முதல் மாவட்ட தலைவர்களுக்கான தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. இதற்கான பட்டியல் இன்று வெளியாக உள்ளது. மேலும் புதிய மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கும் கூட்டமானது ஜனவரி 20ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கலந்து கொண்டு பாஜக மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை, எச் ராஜா, வானதி சீனிவாசன் பெயர்களும் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன என்றும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவை தலைமையேற்று நடத்த வலுவான தலைவரை நியமிக்க பாஜக தேசிய தலைமை விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. எனவே தமிழக பாஜக தலைவராக உள்ள அண்ணாமலைக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்ற தகவலை தமிழக பாஜக வட்டாரங்கள் கூறி வருகிறது. எதுவாக இருந்தாலும் 20ஆம் தேதி 3 பேர் கொண்ட பட்டியல் இறுதி செய்யப்பட்டு 21ஆம் தேதி தமிழக பாஜகவின் புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.